ஷேக். ஸோ ஸ்பேட் ராஜாவும் இதே ராணியம் இந்த ப்ரெஸ் மீட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்களை மேடை கழைக்கிறோம். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜா அண்ட் தென் திவ்யா இவங்க. ஸோ திவ்யா அவர்களை மேடை கழைக்கிறோம். பாலசரவணன் எங்க இருந்தார்? நம்மளால் மச்சான் இங்கே தேடி இருக்கேன் உங்களை. பாலசரவணன் ஸோ பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால பிரதர் அது போதான்றியா? ஓகே. ஸோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஹீரோயின், ஸோ படத்தினுடைய டிரெக்டர் மிஸ்டர் ரஞ்சித். ஹாய். உண்மை உழைப்பு உயர்வு இப்போ அமைதி அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவார். பொன்வண்ணன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஸோ ஹீரோ என்ட்ரி எப்பவுமே லாஸ்ட்ல தான் இருக்கும். எங்கள் அன்பு ஹீரோ ஹரிஷ் கல்யாண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஓரிரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து. உங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த எனர்ஜியை நீங்க தான் கொடுக்க போறீங்க. ஹலோ, இது என்னோட ரெண்டாவது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஜீரோ. வி காட் little response, but this movie will be I think this is the second movie, and the first time I met Ranjit. I think I told him I wanted the best movie. I think he tried his best, and thanks Harish. And Harish also joined with us. அப்புறம் வந்து பொன்வண்ணன் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் சாம் சிஎஸ், he's a great guy. I am one of the fan for him. So ஷில்பா, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் திவ்யா, சாரி, அந்த கெவன் கேமராமேன். ஸோ எனக்கு ரொம்ப பேச தெரியாது ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் திங் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே. ஸோ ஐ விஷ் தெம் எவ்ரி ஒன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் தேர் லைஃப் அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி உமன். தேங்க்யூ. சூப்பர் சார். நீங்கள் கோயில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி லைனாக எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்க. ஓகே, தேங்க்யூன்ட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நெக்ஸ்ட் வந்து சும்மா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க ராத்திரி பகல் தெரியாமல் வேலை செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வரப்போகிறவரும் அப்படி தான். ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டா சாயந்தரம் 6 மணி இன்னும் அவ்வளோ நினச்சி அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் கோயம்பு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 படத்துக்கு மேலே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல கைத்தல். லெட்ஸ் வெல்கம் சாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்பீட் ராஜாவும் இதே ராணியும். இந்த படம் எனக்கு ரஞ்சித் ஜெயக்கொடியோட 2வது படம். மெல்லிசை ஃபர்ஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித்துக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு சாங் பண்ணால் அவருக்கு பிடிக்கும் நம்புவேன். அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் நானும் டியூன் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சிச்சுவேஷன் சொல்லி இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இது ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள இருக்காது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாட்டு சும்மா பண்ணிட்டு இருப்பேன், இல்லை வேற ஏதோ ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஒரு டார்க் சாங் ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டோன்ஸ் வரும். ஸோ வரும்போது வந்து இது லவ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமேன்னு சொல்லிட்டு சும்மா கம்போஸ் பண்ணுவோம் லவ் சாங் ஏதாவது. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு போட்டு காமிக்கிறது, உங்கள் படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் அதை வச்சு நிறைய பாட்டு சிச்சுவேஷனை கூட கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இங்கே 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா ஒன்று இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த அந்த பாட்டு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதோட சந்தோஷம் அது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு பண்ணும்போது சும்மா ஹம் பண்ணும்போதே வந்த ஒரு சாங். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண சாங் அது. ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்குன்னு பண்ணது கிடையாது, அது சும்மா பண்ணது. அவருக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, சரி நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து ஓகே இப்போ நல்லா இருக்கு வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண பாட்டு இது. ஸோ எனக்கும் ரஞ்சித்துக்குமான ஒரு உறவுங்கிறது ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் 2 பேரும் மூவ் பண்ணுவோம். ஸோ 2 பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும். நான் 80களில் பிறந்து வாழ்ந்து வந்தவன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். வர்ற படம் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 80 படம் லவ் ஸ்டோரியாகவே இருக்கும். ஒரு 20 படங்கள் தான் வேற மாதிரி இருக்கும். இப்போ வரதுல லவ் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 96 வந்துச்சு, விண்ணை தாண்டி வருவா, இந்த மாதிரி நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ எனக்கு வந்த படங்கள் நான் பண்ணிட்டு இருக்க நிறைய பார்த்தீங்கன்னா ஹாரரு, த்ரில்லரு, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள மாதிரியான மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ விக்ரம் வேதாவிலேருந்து அடங்கமொரு வரைக்கும் நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எமோஷன் இருக்கும். இப்போ எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு பார்ட்டாக இருக்கும். சின்ன எமோஷனுக்காக ஃபுல் படமாக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாக எமோஷனாகவே இருக்கும்.
ஸோ எனக்கு அந்தந்த படங்கள் மற்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரமேதாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடைசியாக பண்ண படங்கள் வரைக்கும் சின்ன சின்ன இப்போ லவ்வாக இருக்கட்டும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபுல் படம் த்ரூ அவுட்டாக போகும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லவ்னு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உண்மையான லவ்னே ஒரு 5-6 லவ் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கடைசியில் எது உண்மையான லவ்னே தெரியாமல் கடைசியாக ஒரு கல்யாணம்லாம் பண்ணி இருக்கும்போது தான் தெரியுது, லவ் எல்லாம் இது இல்லை போல இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த படத்தில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை நீங்கள் லவ் பண்ணும்போது லவ்வே சொல்லலைன்னா கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த படம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல உண்மை. ஏன்னா நிறைய லவ் படங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த படம் எமோஷனலாக அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கும். எப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, பண்ணி தோத்தவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இளைஞர்களை இப்போ ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா ஒவ்வொரு படத்துக்கு யாருன்னு சொல்லி. ஸோ இந்த வகையில் நான் இது சொல்லுவேன்னா இது இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்து இப்போ வயசானவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது இளைஞர்கள் பற்றியான படம்ங்கிறது அவங்களும் இளைஞர்களாக இருக்கும்போது என்ன ரசிச்சாங்களோ, என்ன குறும்புத்தனம் பண்ணாங்களோ அது எல்லாமே இதில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் இதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வழக்கமாக ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு லவ் படத்துக்கு வந்து எல்லாமே சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல பார்ப்பாங்க, என்ன சாங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு முழுக்க என்னோட கரியரில் வந்து ஃபுல் லவ் மூவியாக இதுதான் கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறது, கவிதை எழுதுறதுங்கிற மாதிரி தான். ஸோ லவ் படத்துக்கு சாங்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நான் நினைப்பேன். சில இடங்களில் வந்து தேவையில்லாத பாட்டுலாம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் பாட்டு போட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும், முகம் சுளிக்க வைக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, பாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது லவ் படம், ஸோ பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்குது நம்புறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாம் எனக்கு இந்த படம் திருப்தியாக இருக்குது ரொம்ப. இந்த படம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு தரமான வழக்கமாக வந்து போகிற ஒரு படமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்சுவலி நான் வந்து அவரோட முந்தைய 2 படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். அவரோட படங்களில் 2 படம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுல வந்து அவர் இதில் வந்து ஒரு நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்க மாதிரியான படம். ஏதோ சாக்லேட் பாய் வந்து போகிறாரு, ஒரு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் 2-3 எமோஷன் நான் சுமந்து நடிக்கக்கூடிய ஒரு வெறும் லவ் மட்டும் இல்லாமல் ஒரு தாய்மல் இருக்கிற பாசம், இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்து தாங்கி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கோவப்படும் போதாக இருக்கட்டும், இல்லை சண்டை போடும் போதுமா இருக்கட்டும், அவர் உண்மை சொல்லணும்னா இப்போ முயற்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த கட்டமா இப்போ வெறும் லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சாக்லேட் பாயா இல்லாமல் இதில் அந்த லவ்லேயே இப்போ ஒரு முதிர்ச்சி தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் மெயின்மேல் இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும். ஷில்பா அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாகவே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் சார்ந்து தான் இந்த படமே போகுது. ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன் வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுறதுன்னா ஒரு பயங்கரமான எமோஷன் போயிட்டு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே ஒரு காமெடி வந்துடும். எப்படின்னா சீரியஸான விஷயத்தில் டக்குன்னு காமெடி அடிச்சு விட்ருவாங்க நம்ம பாலசரவணன் சாரும் வாக்காப்பா சாரும். ஸோ என்னன்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது சிரிச்சுட்டு நம்ம மெயின் ஸ்கோரை விட்டுருவோம். அந்த லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் மூவி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், கெவினா இருக்கட்டும், பவன் ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு லவ் படமாக பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு காதல் படம் தான். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வயசானவங்கலேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிடுவாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. முதல்ல பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் என்ன அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கான இவ்வளோ தான் ஸ்கேல், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும், மியூசிக் அதுக்குள்ளே பண்ணணும், இப்படிலாம் ஒரு கட்டாயம் இருக்கும். ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள வேலை பார்ப்போம். ஸோ இந்த படம் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங்ஸ் லைவ் போகிறீங்களா போங்க, அவர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணோம் மியூசிக்கலி. ஸோ அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். முதல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் என்னோட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், லைவ் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டே. ஹாப்பி உமன்ஸ் டே டு தி ஆல் பியூட்டிஃபுல் உமன் அவுட் தேர். இன்னைக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் தேங்க் ரஞ்சித் ஜெயக்குடி அண்ட் பாலாஜி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மூவி ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. ரஞ்சித் சார் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிடும் போதே சொன்னார், இந்த மூவி ஒரு நார்மல் மூவியாக இருக்கக்கூடாது, ஒரு யூனிக்காக ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி கலர் பேலட் போகலாம், இந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணலாம், இஸ்பேட் ராஜானா எப்படி பண்ணணும், இதயராணி எப்படி காட்டணும்னு சொல்லி ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி ஒரு 2 months ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு இந்த மூவிக்காக. அதே மாதிரி நிறையா சீன்ஸ்க்கு வந்து இப்படி பண்ணலாமா சார், இவங்க 2 பேர் நின்று பேசுகிறாங்கன்னா கட் போகாமல் சிங்கிள் ஷாட்டில் பண்ணலாம், 5:30 கரெக்டாக சன் அந்த டைமில் வரும்போது எடுக்கணும், ஆனால் மிஸ் ஆச்சுன்னா அந்த சீன் எடுக்க முடியாமல் போயிடும், பட் கேன் வி டேக் த ரிஸ்க் அப்படின்னு கேட்டால்
ரொம்ப நல்லா வந்ததுன்னா இதில் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த சீன்ஸ்லாம் எடுக்க வச்சு ரொம்ப நல்ல அவுட்புட் வந்துச்சு. ஸோ ஐ லைக் டு தேங்க் ரஞ்சித் ஃபார் தட். அண்ட் ஐ திங்க் மூவி ரொம்ப பிளான் பண்ணதோட ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு வந்திருக்கு. அண்ட் ஐ வுட் லைக் ஆல் டு கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட். ஏன்னா வேறு எந்த ஒரு அவுட்புட்லையும் பார்த்தா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காதுன்னு தோணுது. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவி. தேங்க்ஸ். ஏன் விஜய்? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இந்த படம் வேற லெவலில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரஞ்சித் சாருக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நிஜமா தெரிஞ்சிருக்காது. நிஜமா சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் வந்து என்னோட பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா அது காரணம் இவர் தான். என்னோட கரியர் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு காரணமும் அவர் தான். ஸோ என்னுடைய ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவரு. நான் பேசுற எல்லாத்தையுமே அவரை பத்தி பேசுவேன், அது அவருக்கே தெரியாது சார், நிஜமா இது எல்லாமே உண்மை. ஸோ ஹரீஷ் அண்ட் ஷில்பா அவங்களோட ஆன் ஸ்கிரீன் பேர் நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அப்படியே வெறித்தனமா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துலேயே நான் கம்மியாக தான் பேசியிருக்கேன், இதை விட அதிகமாக பேசினா நல்லா இருக்காது. ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் நீங்கள் எல்லாரும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்ல இதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அவர் யாருக்கு கூப்பிட்றான்னு உண்மையாக எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் ரஞ்சித் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது பண்ணல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் நம்மளை கழட்டி விட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர். அதாவது ஹீரோ வந்து ஹிஸ்பேடு, ஹீரோயின் வந்து ஹார்டின்னு, நான் ஜோக்கரு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. மாக்காப்பா வந்து அவர் ஒரு ஹீரோ, நான் ஒரு ஜோக்கர்னு சொன்னால் ஃபோன் போட்டு திட்டுவார் என்ன. ஸோ பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக பண்ணோம். எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் பிரதர். அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஹரிஷ் பிரதருக்கு வந்து நான் நன்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பக்கம், மாக்காப்பா ஒரு பக்கம், அவர் நடுவில் நிற்பார். நாங்கள் ரெண்டு பேரும் தெரியவே மாட்டோம். எல்லா லைட்டையும் அவர் விரிஞ்சிருவார், அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்பாட்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வச்சுருக்காரு, அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் எல்லோரும் சொன்னாங்க அவங்க லவ்வை பற்றி. எனக்கும் லவ் இருந்துச்சு. காலேஜிலாம் லவ் கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட்டு பீரியட் போனோடனே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பாலாசரவணன் அப்படின்னா எஸ் மேம்னே வெளியே போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் காலேஜில் லவ் இல்லை. என் மனைவி இப்போ எனக்கு, அவங்க வந்து அப்போ வேறு ஒரு காலேஜ், பக்கத்து காலேஜ், ஒரு பெரிய ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் நல்லவன்ற மாதிரி அவங்ககிட்ட காமிச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ தெரிஞ்சிருச்சு பயங்கரமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க கிடைச்ச எனக்கு கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காதல் இருக்கும். அது வந்து இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் வந்து கண்டிப்பாக அது எல்லாம் அவங்கள வந்து பிரதிபலிக்கும். நிச்சயமாக வந்து பயங்கரமாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க. அந்தளவுக்கு அது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசுவார். ஸோ எல்லாரோடையும் செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் பொன்வண்ணன் சார் அவர்களை உங்களதான் சார் ஓரிரு வார்த்தைகள். காலத்தின் அன்பும் ஆசீர்வாதங்களும்
இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சாரோட நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு 3 கேரக்டர்ஸ், அந்த 3 கேரக்டரும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அந்த 3 தான் படத்தினுடைய கதை நாயகனும் நாயகியும் எல்லாமே. திட்டமிட்டு அந்த படம் தொடங்குவதற்கு முன்னாடி சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தம்பி பாலசரவணன் சொன்ன மாதிரி சரி இனி இன்னொரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் ஒரு கதையினுடைய கேரக்டராக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் திடீர்னு ரஞ்சித் இந்த படம் பண்ணும்போதும் நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். உளவியல் ரீதியான ஸ்கிரிப்ட் இது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், இவங்கெல்லாம் ருத்ரையா, ஜெயகாந்தனுடைய ஸ்கிரிப்ட், இதனுடைய பாதிப்புகள் அந்த நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அவள் அப்படித்தான், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் இதுக்கு ஒரு கதை களம் இதுக்குள்ளே இருக்குது. இதை அப்படியே நேரடியாக சொன்னால் அது அவ்வளோ ராவாக இருக்கும். ஆனால் ரஞ்சித் இதை டிசைன் பண்ணின விதம், அது இந்த படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண விதம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, தியேட்டரில் இன்னைக்கு ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு அதை பின்னணியில் வச்சுக்கிட்டு ஒரு அருமையான காதல் கதையாக இதை சொல்லியிருக்கார். இந்த காதல் கதையில் ஹரிஸோட தான் என்னுடைய பயணம் இருந்தது. இந்த ஹரிஸோட பயணமான காலகட்டத்தில் ஹரிஸை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என் கதையில் நான் சம்பந்தப்பட்ட ஹரிஸோட நடித்த சீன்ஸுகள் எல்லாமே எமோஷ்னலான சீன்ஸுகள். பெரிய அளவில் எங்களுக்குள்ள நிறைய அதாவது ஜாலி, கோபம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே எமோஷனல் ஓரியன்டாக இருந்தது. ஆனால் நான் ரஷ் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, பாடல்கள் பார்க்கும்போது, ஹரிஸ் உனக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, நீ நினைத்தால் இந்திய சினிமாவிலே உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஷாருக் கான் ஆரம்ப காலத்தில் வந்ததனுடைய பாதிப்பு முகத்தில் நிறையா தெரியுது. நேரில் எனக்கு அந்த பாதிப்பு தோணவே இல்லை, ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் ஸ்க்ரீனில் உன்னுடைய முகம் ரொம்ப டெப்த்தாக இருக்குது. நான் உதவியாளராக இருந்து இயக்குனராகி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இயக்குனராக நான் வெற்றியடையாமல் போன போது ஒரு நடிகனாக என்னை தக்க வைத்து கொண்டு இயக்குனரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதான் உண்மை. ஆனால் சில திரைப்படங்கள் வேலை செய்யும் போது இயக்குனர்கள் ஒரு நல்ல லொக்கேஷன்ஸ், நல்ல சீன்கள் அமையும் போது நான் போகும்போது, நடிக்க போகும்போதெல்லாம் ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நடிகனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமேன்னு தோணுனது எனக்கு தெரிஞ்சு முதல் முறை என்னுடைய அனுபவத்தில் உன்னை பார்த்த பிறகு தோணுது. ஒரு இயக்குனராக எனக்கு தோணுது. நல்ல டெப்த்தாக இருக்கும் உன்னுடைய முகம், சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லுது. ஒரு இயக்குனருடைய கதைநாயகனாக நீ இருக்கலாம். நல்ல ஸ்கிரிப்டை விஜய் சேதுபதிக்கு இப்போ அப்படி ஒரு முகம் இருக்கு. நீ நினைத்தால் நல்ல ஸ்கிரிப்டுகளை நீ செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவில் உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது என்பது என்னுடைய கணிப்பு. அதுக்கு காலம் ஒத்துழைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இதுக்கு அடுத்து பாலசரவணன், மாக்காப்பாவோட நான் கடலைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் மாக்காப்பா. ஆனால் இந்த படம் செய்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதாநாயகன், அந்த படத்தில் ஹீரோ பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான நினப்பும் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு நட்போட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் இருந்தது. மாக்காப்பா நீ இந்த விழாவுக்கு வரல, ஆனால் நான் ஒரு சமீபத்தில் ஒரு நண்பரிடம் உன்னை உதாரணம் அப்படி தான் நான் பேசினேன். மாக்காப்பா அவனுடைய மனநிலை, அதனுடைய குணாதிசயம், அவன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்ட விதம், இதெல்லாம் உனக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பருக்கு நான் மாக்காப்பா உதாரணம் காட்டி பேசினேன். அந்த அளவுக்கு மாக்காப்பா அவனுடைய பழகும் விதமும், பாலசரவணன் இவங்க எல்லாமே அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியரில் ரொம்ப ஒரு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் நம்ம திரையில் நடிக்கிறோம் அப்படிங்கிறது கேரக்டர் அதோட முடிஞ்சு போயிடுது. அது நாளைக்கு ஒரு இயக்குனருடைய வெற்றி. ஆனால் அந்த படம் உருவாகிற காலகட்டத்தில்
நம்ம போகிறது, யூனிட்டோட இருக்கிறது, மற்ற நண்பர்களோட பழகிறது, மற்ற கேரக்டர்ஸுகளோடலாம் நான் பழகிறது மட்டும்தான் எனக்கு பர்சனலாக இருக்கும்னு நான் நினைப்பேன். அதனால் அது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இந்த படத்தில் வந்து நிறைய இருந்தது. அந்த சூழ்நிலைகளுக்கு பாலசரவணன், நீ என்னை எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தின. முதல்ல அதுக்கு ஒரு நன்றிப்பா. இதை தவிர இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கேமராமேனோட ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது ஒரு நபர். அவர் பேசும்போது ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஆனால் உண்மையிலுமே ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஏதோ கேமரா வச்சோ ஒரு எமோஷனில் கொண்டு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்காகவும் லைட் எந்தெந்த கலர் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பண்ணது நான் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இந்த டீம் ஒரு மிக சிறந்த ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று காலத்திடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகா நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் மறுபடியும் இந்த மேடைகளில் சந்திக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் காளி படத்துக்கு தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அரும்பே பாட்டு, காளியில் இந்த அரும்பே பாட்டுக்கு மெயின் வெற்றி தான் உங்களோட சப்போர்ட், நான் அன்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த சேம் சப்போர்ட் அண்ட் அன்பு இஸ்பேட் ராஜா இதயராணிக்கு கூட நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இஸ்பேட் ராஜா இதயராணி வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஷுட், if at all I have to start, I think I should start from பாலாஜி சார். இப்போது ஒரு வீட்டு கட்டும்போது அது பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாலாஜி சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அண்ட் டுடே ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்கொடி. ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. நான் தாரா கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறேன்னு என்னை பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. And Harish Kalyan, such an amazing actor, such a well and very well performer nu solla, and is a very good friend of mine. I mean, after the movie le na solla mudiyum, after the movie da enakku அவர் introduce ஆனாரு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் எந்த ஒரு போர்ஷன்ல கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹி மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் if at all actually there was a situation where நான் கவின், நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜ் பற்றி சொல்கிறேன். there was a situation where he was holding a steady cam. நான் சொன்னேன், கவின் உங்களுக்கு வயசு எவ்வளோ, ஜஸ்ட் டு டீஸ் பண்ணுற சொன்னேன். he said I'm 22. I was like, are you serious? ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஐ மீன் நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் த சினிமாட்டோகிராஃபர். ஐ திங்க் if at all I say well done, it's ரொம்ப இதாகிடும். பட் இட் வாஸ் அமேசிங், ஐ லவ்ட் இட்னு சொல்லலாம். அண்ட் திவ்யா, she had done my friend character in this, very lovely person. எனக்கு ஜாலியாக இருந்தது. ஐ ஃபீல் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சின்னு நான் சொல்லலாம். And the main thing I want to talk about this movie is Sam CS. Such an amazing music director. அவரோட விக்ரம் வேதாத I'm a great fan of that. Yeah. ஸோ இந்த படத்தில் there are a few places where நாங்கள் டைலாக் சொல்ல முடியாது. டைலாகை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்கலாம், மியூசிக்கில் ரீச் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனிபடி வுட் ஆஸ்க் பேக்ரவுண்ட் மியூசிக் அமேசிங், they will look back and ask. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் he is also one of the pillar இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன். அண்ட் பொன்வன் சார், எனக்கு ஒன்று சீன் தான் இருந்தது, அவர் கூட பண்ணுறதுக்கு நிறைய இல்லை. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் பாலசரவணன்,
we had an amazing time. அவர் என்னோட லெக் புல் பண்ணி நான் அவருக்கு நான் இப்போ என்ன தமிழ் பேசுகிறேன் இந்த டைமில் எனக்கு தமிழ் பேச அவ்வளோ தெரியல. நான் இந்த படத்துக்காக டப்பிங் பண்ணணும் நான் ஒரு இது பண்ணதுக்கப்புறம் தான் தமிழ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் என்ன பேசுகிறேன் அந்த தமிழ் கூட தெரியல. ஸோ எல்லோரும் எனக்கு டீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஒருத்தர் பாலசரவணன் கூட யூஸ் டு டீஸ் மீ. ஸோ tease so I would take that in a positive way. So நான் இனி என்ன தமிழ் பேசுகிறேன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட அன்பு அண்ட் லவ் டு மச் த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நாங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனோம் ஃபஸ்ட்டு அந்த மண் அண்ட் அந்த கல்ச்சர் அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ that is why I learned the language and I'm very happy that I dubbed in the movie and thank you very much. Stay Kodi. எல்லாருக்கும் எனது அன்பும் வயக்கமும். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இஸ்பேட் ராஜா இதயராணி. இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா வழக்கம் போல் நன்றியிலேருந்து ஆரம்பிக்கணும். பாலாஜி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த ப்ராஜெக்ட். இது எந்த புள்ளியில் ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா, மெல்லிசையோட ட்ரெய்லர் வந்திருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு பாலாஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மெல்லிசை ரிலீஸ் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு, சரிங்களா? ஆனால் அப்பையும் அவர் பொறுமையாக எனக்காக காத்திருந்து ஒரு இயக்குனராக ஒரு படத்தை நான் பாதியில் விட்டு வர்றது பொறுப்பு இல்லாத வேலைன்றதுனால நான் அந்த படத்தை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண பிறகு தான் வரணும் அப்படின்றனால ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. பட் அந்த படம் ரிலீஸுக்காக எந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான், இல்லை அவ்வளோ ஒரு கூல் ஹெடட் நைஸ் பர்சன் பாலாஜி சார். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பித்த படம் வேறு கதையாக ஆரம்பித்த படம் ஒரு கேப்பர் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 4 கதைகள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் தான் பொன்னன் சார், மாக்காப்பா, நம்ம பாலசரவணன், அப்புறம் ஹரிஸ் எல்லாத்தையுமே காஸ்ட் பண்ணியிருந்தேன். திடீர்னு எனக்கு 2வது படமாக பண்ண தோணலை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லர் பண்ணேன், அடுத்து ஒரு க்ரைம், அது ஒரு க்ரைமு. ஸோ க்ரைம் பண்ண வேணாம், கொஞ்சம் அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பேட் ராஜா இதயராணி. அப்போ பாலாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வேற ஒரு கதை பண்ணலாம் சார் அப்படின்னு. நார்மலாக ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஒரு 6 மாதம் அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். ஸோ அவர் சொன்னார், ஏன் ரஞ்சித் அப்படின்னாரு. இல்லை சார், நான் சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இது பிடிக்கலன்னா நான் அதுக்கே போயிடுறேன் அப்படின்னு. தென் ஒன் ஃபைன் டே போய் மீட் பண்ணி இந்த கதையை சொன்னேன். இது நல்லா இருக்குது, இது பண்ணுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பேட் ராஜா இதயராணி. இந்த கதை என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை ஜனரஞ்சகமான திரைப்படம். ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகள் அங்கங்கே நீங்கள் செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மகளிர் தினத்தில் சொல்கிறேன் நான், இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நான் நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். பொன்னன் சார், பாலசரவணன், மாக்காப்பா ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர், நீ ஒரு கேரக்டர் கூட நான் கண்டிப்பாக நடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்தார். அப்புறம் கவின்ராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் போட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரியே இருப்பார், சரிங்களா அவர். அப்புறம் சாம், நான் பேச வேண்டியது எல்லாமே சாம் பேசிட்டாரு, அதனால் அதிகமாக பேச ஒன்றும் இல்லை. சாம் பற்றி சொல்லுன்னா, அந்த படத்தில் அதிகமாக யார் கூட நான் சண்டை போட்டிருக்கோம், 2 பேர் சண்டை போட்டிருக்கோம், நான் சாமும் தான். அடித்து உருளாத ஒரு குறை தான் ஒரு பாட்டு வர்றதுக்காக. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம் இருக்குன்னா, அவருக்கு ஒரு பிரேக் த சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியானது. அவருக்கு இதுக்கு மேலே அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணலாம், ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். அப்புறம் ஷில்பா இந்த படத்துக்காக நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. அந்த படத்துக்காக அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாலு மகேந்திரா சார் ஒன்று சொல்லுவார், யுவர் மூவி சுட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக என்னோட ட்ரெய்லர் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், பாட்டும் பேசியிருக்கு, படம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி. பேச போறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பத்தி ஒண்ணே ஒன்று சொன்னோம். இவரால் என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் பயங்கர ஹாப்பியா இருந்தேன், அதே நாள் பயங்கர சோகமாகவும் இருந்தேன். ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் பண்ண உடனே மெசேஜ் எனக்கு நார்மலாக வரதோட நிறைய மெசேஜ் எனக்கு கமெண்ட்ஸ் வருது. கியூட்னு வந்துட்டே இருந்தது.
சரி பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் ஹாப்பி ஆகலாம் சொல்லிட்டு நான் அந்த செல்ஃபி எடுத்தேன். பின்னாடி ஒரு 3 பேர் இருந்தாங்க, எடுத்து அந்த செல்ஃபியை. ஸோ நார்மலாக வந்துச்சுன்னா தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ விமலா, தேங்க்யூ கமலா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவோம். சரி நிறைய வந்துச்சு அப்படின்றத என்ன பண்ணிட்டா காமனாக 2 ஹார்ட்டு 2 ஸ்மைலி போட்டு நடுவில் தேங்க்யூ போட்டு காப்பி பண்ணி எல்லாருக்கும் பேஸ்ட் பண்ணி போட்டே இருக்கிறேன். எல்லா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணோன்னா சரி ஃபஸ்ட்டு யாருக்கு அனுப்பிச்சோ அவங்க திருப்பி அமைந்தாங்க. அவர் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் சொல்கிறீங்களா, மீட் பண்ணணும். சரி ஃபஸ்ட்டு மெசேஜ் ஓகே, என்னடா சரி ஓகே. ஒன்று அடுத்தது பார்த்தேன், ஐ லவ் ஹிம் ஸோ மச். அவர் அந்த டிவி ஷோவில் வந்த மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசுவாரா, உங்கள் ஃப்ரெண்டா, நம்பர் கிடைக்குமா, அப்படி போயிட்டே இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ணேன் இந்த ஒரு மனிதரோட இனிமேல் செல்ஃபியே எடுக்கக்கூடாது, ஆனால் கிடைச்ச ஹாப்பினஸ் 5 நிமிஷத்தில் கெடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த படத்துல டைரக்டருக்கே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனா கூட இனிமேல் தனியாக அவரை வச்சு எடுத்துக்கங்க, செல்ஃபி கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு பல பசங்க பாருங்க பாலாவும் சேர்ந்து தலையாட்டுறாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர், பெண்கள் மனதில் நிரந்தரமாக ஒரு லேண்டு வாங்கி போட்டு அங்கேயே இருக்க ஒருத்தர், இந்த சாக்லேட் பாய் இந்திய சினிமாவைன்னு சொல்லியிருக்காரு சார். சரி இன்னும் வேணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு மாஸ் சென்ட்ரிங் அங்கே நடந்துடுறான், கை கூட தட்டல உங்களுக்காக. தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரும் இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா என்னோட கரியரில் வேற வேற கட்டத்தில் உங்க எல்லாரையும் நான் சந்திச்சிருக்கேன், அதுவும் இதே இடத்துல சந்திச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு இன்னும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு திரைப்படம் வரும்போதும் என்னை பற்றி நீங்கள் எழுதின விஷயங்களும் கொடுத்த நம்பிக்கையும் தான் என்னை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கு. ஸோ இந்த எல்லாருமே எனக்கு பர்சனலாக தெரியும்னு நினைக்கிறேங்க. பிஆர்ஓஸ்லாம் நிறைய பேர் மாறி இருக்காங்க படத்துக்காக, ஆனால் இந்த கூட்டம் மட்டும் மாறவே இல்லை, இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த மேடையில் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நன்றியை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா பியார் பிரேமா காதல் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் மீட் கொடுக்குறதா இருந்தது, பட் யுவன் சார் இல்லாதனால அது நடக்கலை. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் சந்திச்சது. ஸோ இப்படி இந்த படத்துக்கு இந்த நேரத்தில் சந்திச்சதில் அகெயின் ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பெண்மணிகள் எல்லாருக்கும் மங்கையர் தின வாழ்த்துக்கள். இந்த படத்துலையுமே பெண்களுக்கான சில விஷயங்களை பற்றி பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கோம். ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் இப்போது 24 மணி நேரமும் பெண்கள் வந்து நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் ரஞ்சித் சார் வேற ஒரு படம் பண்ணுறா இருந்து அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த கதை லைக் டிசைன் பண்ணி இதுக்கு என்னை ஃபஸ்ட்டு நம்பி எனக்கு இது கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. நான் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி சார் இது செட் ஆகும், இது ஸ்பீட் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லையே அப்படின்னாரு. இல்லை பட் அப்படி சம்மந்தப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டப்பிங்கில் ரஷஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமத்து பையனாவோ இல்லை ஒரு வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருந்த என்ன ஒரு அழுக்கு பையனாக ஒரு அரகண்டான ஒரு ஆங்கிரி யங் மேனாக காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே அதான் சொன்னார், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த படம் என்னோடய கேரக்டராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒரு எல்லா கேரக்டர்ஸ் இந்த கதையாக இருக்கட்டும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான். டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு காதல்ன்ற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கான படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கான படம் தான். பட் அதை தாண்டி பேரண்ட்ஸ்லாம் அதுக்கு பேரண்ட்ஸ் ஆர் லைக் இளைஞர்கள் இல்லாமல் தாண்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு கொச்சையாவோ எதுவும் தப்பாவோ இந்த படத்தில் எதுவுமே சொல்ல வரல. இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் கூட ஏ கடவுளே ஏன் மனசை உண்டாக்குன ஏ கடவுளே வேணாம் நீக்கு இருக்குன பெண்ணாலதான்ற மாதிரி அதை பற்றி நாங்கள் வந்து இந்த கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கே தவிர பெண்மைக்கு மரியாதையும் அவங்களுக்கான இடத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து மேலோட்டமாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க கவின் கேமராமேன், அகெயின் சொன்ன மாதிரி பேகை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கிறவர். பட் செட்ஸில் வந்து அப்படியே கம்ப்ளீட்
ஆப்போசிட். பயங்கர கமாண்டிங்காக யாரையாவது போய் கை வெடிச்சு அடிச்சிடுற மாதிரியான ஒரு கோவம்லாம் வரும் அவருக்கு. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். எப்போ நம்மளை திட்ட போகிறாரு நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஆனால் இது வரைக்கும் திட்டல. ஸோ கவின் அவருடைய ஒர்க் ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய லெவலில் பேசப்படும் நான் நம்புகிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், எப்போ அவருடைய பாட்டு யாஞ்சி கேட்டேனோ அப்போலேருந்து அவருடைய ரசிகன் நான். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக சார் யார்ட்டையும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு ஜென்ரலாக யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. பட் நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் கேட்டேன், யாஞ்சி மாதிரி ஒரு பாட்டு வேணும் தலைவா அப்படின்னு. அதே காம்பினேஷனில் கிடச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணமான்ற அந்த சாங் மட்டும் இல்லாமல் என்டையர் ஆல்பம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக பேசப்படும் நினைக்கிறேன். இப்போ கண்ணம்மா வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதை தாண்டி மற்ற பாடல்களும் கண்டிப்பாக பேசப்படும். முக்கியமாக இந்த சண்டாலின்னு சொல்லக்கூடாது, சாரி சஞ்சாலி அந்த சாங் வந்து நிச்சயமாக பேசப்படும் நினைக்கிறேன் விஷுவல்ஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அகெயின் திருப்பி அதை நானே வந்து மிகைப்படுத்தி சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை நவுத்திட்டு போகிறது மியூசிக்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் மியூசிக் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சாம் சிஎஸ் ஃபார் யுவர் ஆசம் ஒர்க். இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணதுக்கு. அண்ட் பாலசரவணன் மாக்காப்பா, பாலசரவணனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நைட்டு ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள்ஸில் போகிற மாதிரி ஒரு ஷாட், கேமராவை தாண்டி போயிட்டோம். அது ஒரு கிரவுண்டு. ஸோ அந்த கேமராவை தாண்டி போயிட்டு சுற்றி திருப்பி கேமரா கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அவர் தான் ஓட்டுறாரு. அப்படியே போயிட்டே இருந்தோம். ஏய் நில்றா அப்படின்னு ஒரு சதம் கேட்டுச்சு பின்னாடி. தலைவர் வந்து நிறுத்தவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக போகிறார். நில்றானோடனே இன்னும் 40லேருந்து 80க்கு போகிறார் அவர். ஏய் நில்றா, டேய் போலீஸ்ரா, டேய் நில்றா அப்படின்றாரு. அவங்கடா வெங்காயம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கு. போலீஸ்காரன் படத்தில் வந்து நிறுத்துற மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து இப்படி நிறுத்தினார், ஷராக் அப்படின்னு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு என்ன பண்ணுறீங்க சார்? ஷூட்டிங் சார். அதுப்பாக தான் பேசுவார் இவர். எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமெடியாக இருக்காரோ, நகைச்சுவை பண்ணுறாரோ, அந்த அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. எனக்கெல்லாம் ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிடுச்சு. நானும் மாக்காப்பாவும் அப்படியே சைடில் அப்படியே போகிறோம். சரி இந்த ஆள் வந்து ஏதோ பஞ்சாயத்து கூட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு சாவியெல்லாம் பிடிங்கிட்டாரு அவர் போலீஸ்காரர். சண்டை போறாருங்க, இன்னும் சட்டையை மட்டும் தான் பிடிக்கல. பிடிச்சிருந்தா 3 பேர் உட்காந்துருப்போம் ஜெயிலில். கண்டிப்பாக நீங்கள் நைட் ஷூட்டிங் நின்று இருக்கும். அப்போவே 1/2 hour நின்றுச்சு. இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சுற்றிட்டு போய் வரேன்னு சொன்னாங்க, காணோம், எங்கள் ஆளே காணோம், ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே நாங்கள் வந்து போலீஸ் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பயங்கர சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். நான் அப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தேன், சரி இவரு கூட இந்த மாதிரிலாம் நம்ம போலீஸ்கிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கப்போ பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி. பட் அதை தாண்டி 2 பேரும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி படத்தோடைய லைட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுறது அவங்க 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய முக்கியமான பங்கு அண்ட் ஃபுல் லைட்டர் மூமெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்கிற இந்த 2 பேருக்கு என்னுடைய நன்றிகள். மாக்காப்பாவுக்கும் நன்றி. சொன்ன மாதிரி ஹீரோவாக படம் பண்ணிட்டு அண்ட் இப்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகராகவும் ஒரு சின்ன திரையில் அவர் கலக்கிட்டு இருக்கிற அவர் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டு டேரக்டருக்காகவும் அப்புறம் எனக்கும் அவர் தெரியும் ஒரு நல்ல கேரக்டர் சரி பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக நான் டப்பிங் போது அவங்களோட டைலாக்ஸ்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸும் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாம் சொன்ன மாதிரி சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், அப்போது அவங்க பேக்ட்ராப்பில் ஒரு காமெடி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மாக்காப்பா. அண்ட் ஷில்பா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். ஷீஸ் ஹார்ட் ஒர்க்கர். நான் சொன்னேன், தமிழ் இவ்வளோ ஃபுல் லெங்கில் பேசுகிறாங்க, நம்ம வேறு மொழிக்கு போய் இந்த மாதிரிலாம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசணுன்னா நமக்குலாம் உதறிடும். ஸோ ரொம்பவே தைரியமாக அழகாக பேசினாங்க. அதே மாதிரி படத்துலேயும் அழகாக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதே ராணி, அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது யாருக்கான படம்னு அகைன் திருப்பி சொல்லலாம், இளைஞர்களுக்கான படம் தான். இது நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிச்சயமாக இது நடந்திருக்கும், இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. பட் நான் நடித்த படம்னால நானே அதை சொல்லக்கூடாது. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், அப்புறம் எடிட்டர் பவன், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பொன்வண்ணன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் சாங் முடிச்சுட்டு கேட்டேன், சார் எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்ல போகிறாரு, கலாய்க்க போகிறார், திட்ட போகிறாரா, என்ன இது இங்கே மேடையில் எதுவும் சொல்ல முடியாதா, இங்கே ஏதாவது
வேறு ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்னு யோசித்தேன். பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 புக்கு படித்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் புரியாது. பட் ஸோ சினிமா பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமா வரலாறுலாம் பேசியிருக்கோம். அப்போலாம் நான் நிறைய தலையாட்டிகிட்டே இருப்பேன், எஸ் எஸ். ஸோ நைஸ் பர்சன், நல்ல நடிகரை தாண்டி இஸ் அ நைஸ் பர்சன். தேங்க்யூ சார் இந்த என் படத்தில் எங்கள் அப்பாவை பண்ணதுக்கு. அப்புறம் வேறு அவ்வளோதான். படத்தை பற்றி அதிகமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்ரீகிருஷ் கொரியோகிராஃபர், அவர் தான் அந்த ஏ கடவுளே சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பேக் டான்ஸர். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டான், பாஸ்கர் மாஸ்டர், பிரபு மாஸ்டர் எல்லார்கிட்டையுமே. ஸோ அவனுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து 2 பேருக்கும். அண்ட் டேரக்டரும் அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்குள்ள எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ மற்றபடி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எனக்கு வந்து என்னுடைய டீம் சொல்லிட்டு எனக்காக நான் உழைக்கிறதோட எனக்காக நிறைய உழைச்சி எனக்காக நிறைய யோசித்து என் கரியர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய என்னுடைய வெல் விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் தேவா, அப்புறம் என்னுடைய ஃபாதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் பியார் பிரேமா காதல் படத்தை வந்து வெற்றி படமாக்கின ஆடியன்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் அந்த பிரேக் எனக்கு அந்த படத்தில் தான் கிடச்சிது. ஸோ திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி இருக்குது. பட் இப்போ யோசித்து பார்க்கும்போது இப்போ தான் இன்னும் ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரியும் தோணுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்போர்ட் ஆர் ஃபிலிம். நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்தது இந்த படம் நல்லா பண்ணும். தியேட்டரில் போய் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். யா, தேங்க்யூ, வணக்கம். என்ன